ஆனால் டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது வீடு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லேடிஸ் இருந்தால் ஓகே, ஒரு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, சீப்பு எப்படி இருக்கும், பொட்டு வைப்பாங்கன்னா அது என்னவா இருக்கும், அப்படி ஒவ்வொன்றா எடுத்து லிஸ்ட் எடுத்துறது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இது எல்லாம் இருக்கும். அது ஷார்ட்டில் கமிட் ஆகுது ஆகலை. ஏன்னா நான் அடிக்கடி இன்டர்வியூவில் அதான் சொல்ல, இப்போ வாத்தியாரோட கேரக்டரை வந்து சொல்லும் போதே நமக்குள்ளே வந்து ஓகே இவர் இப்படியான ஒரு கேரக்டர். இப்போ அவர் வந்து பெருசாக வந்து தலை சீவுறதுக்காகவோ தாடியை ட்ரிம் பண்ணுறதுக்காகவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாத ஆள் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த வீடை ரெடி பண்ணும்போது அலங்கார பொருட்கள் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஆள். கட் பண்ண இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரச்சனைக்காக முடிய வெட்டிட்டு சுற்றுறவங்க. ஸோ அவங்களுமே வந்து பெருசாக மேக்கப் பண்ணும் அந்த இது இருக்காது. ஏற்கனவே தோழர்கள் வேறு, அவங்க வந்து ரொம்ப சகஜமான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும், ஆடம்பரம் இருக்காது. அப்படின்னும் போது வீட்டுக்குள்ளே குறைக்கிறது தான் வேலை. ஏற்கனவே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம், வீடு தான் இதெல்லாம் வைங்கன்னு. இப்போ முதல்ல சொல்லு இதெல்லாம் வச்சிடாது, இந்த வீட்டுக்கு அது இல்லை, மற்ற எந்த வீட்டுக்கு வேணா வை. அவன் இவங்க 2 பேர் இருக்காங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே அது வேண்டாம். ரொம்ப இயல்பாக இருக்கிற வீடு, சாதாரண பாத்திரங்கள், பித்தளை பாத்திரத்தெல்லாம் அவாய்ட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி தான் பிரித்து அதுக்குள்ளே வைக்கிறது.